வணக்கம், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ரவா ரோஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற அளவில் வந்துட்டு நீங்கள் எல்லா பொருள்களையும் சேர்த்து இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். தலை தட்டி எடுத்திருக்கேன் நான். அதில் பாதி கப் அளவுக்கு மைதா மாவு, பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாத்தையுமே நான் ஒரே கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் உள்ளே சேர்த்திருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா மாவு, 4 கப் தண்ணி. கடைசியாக இன்னும் 1 கப் கூட சேர்த்துவோம். மொத்தமாக 5 கப் நம்ம கூட சேர்த்துவோம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது. இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓரளவுக்கு இது நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், அப்படியே பார்த்ததை விட இப்போ இது கொஞ்சம் திக்காயிருக்கு இந்த மாவு. இப்போ நம்ம இதில் இன்னொரு கப் தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மொத்தமாக நான் 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன். சர்க்கரை சேர்த்தணும் அப்படின்னா அந்த தோசை நல்லா முருகலாக அந்த கலர் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கல் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி எடுத்து நடுவில் உள்ள ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லாட்டி கருகீரும். ஆனால் அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்காது. இதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் இந்த தோசை நல்லா கிடைக்கும். அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் சின்ன குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரவா ரோஸ்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ சர்வ் பண்ண ரெடி. இதை தேங்காய் சட்னி அல்லது கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.